வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தீபாவளி ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ரொம்ப அழகாக தைக்க போகிறோம் டிசைன் ப்ளவுஸு. இது வந்து குஞ்சம் வைக்கல, நம்ம ப்ளவுஸு கட் பண்ணிவிட்டு குஞ்சம் வைக்க போகிறோம். ரெண்டாவது சாரீலேருந்து தான் கிளாத்து கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். தனியாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனந்த ப்ளூ சாரீ. இது கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் நிறைய தான் இருக்குது, அதனால் ஒல்லியாக தான் இருப்பாங்க. உள்ள உள்முந்தியில் இதை கட் பண்ணிட்டு அந்த ப்ளவுஸோட கிளாத்தை இது கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா சப்போஸ் பத்தாமல் போயிடும்ன்ட்டு கொஞ்சம் அந்த கிளாத் எடுத்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து குஞ்சம் போடலாம். இந்த ஓரங்களை கொஞ்சம் நீளமாக தான் விட்டுருக்காங்க குஞ்சம் போடுறதுக்கு. குஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஓரடிச்சா நல்லா இருக்காது. இது உருவிட்டு டக்கு டக்குன்னு நம்ம போட்டுடலாம். ரெண்டு ஓரமும் லைட்டாக அந்த கரை அந்த நூலை மட்டும் கட் பண்ணி விடுங்க. ரொம்ப லென்த்தாக கட் பண்ணக்கூடாது. அவங்க அடையாளத்துக்கு விட்டுருக்காங்க, அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் கட் பண்ணிட்டு நடுவில் நண்டுக்கல்ல நம்ம இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நகலாது. இதுக்கு ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வாங்கலாம். தெரிஞ்சவங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு 50 ரூபா வாங்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு ப்ளவுஸ் தைக்கிறத விட இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக இந்த மாதிரி உருவிட்டு இந்த மாதிரி நல்லா முறுக்கி நாட்டு போட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். சீக்கிரமாக போட்டுடலாம். நூல் உருவது தான் ஒரு 2 நிமிஷம் ஆகும், மற்றபடி போடுறது டக்கு டக்குன்னு நம்ம போட்டுடலாம். அது மனசு வர மாட்டேங்குது, அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஓவர் அடிக்கிறதுக்கு. சரி, இது போட்டால் தானே அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போது வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கை வந்து மடித்து தைச்சிருக்கேன். கைக்கும் சேர்த்து தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பைப்பிங் பண்ணிடலாம். சாரியோட கிளாத்து கொடுத்து பைப்பிங் பண்ணுறேன். கை முடிச்சுட்டு நம்ம அடுத்து நெக் எடுக்கலாம். பார்டர் வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கையோட உயரத்துக்கு இருந்துச்சு பார்டரு, கொஞ்சம் கம்மி பண்ணி மடித்து தைச்சிட்டு இந்த அளவு மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு கீழே வந்து பார்டர் ப்ளைனாக தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா டிசைன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ப்ளைனாக இருந்தனால கட் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு எடுத்துக்கலாம். 10 இன்ச்சு சுற்றளவு, உயரம் வந்து 13 இருக்குது. ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. இந்த மாதிரி இடுப்பு உயரம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு கழுத்து எந்த அளவுக்கு வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. சாதாரண ரவுண்ட் நெக் தான், டிசைன் அழகாக இருக்கும். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன கழுத்து தான். பேக் சைடு மடிச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தையல் போட ஈஸியாக இருக்கும், அதனால் போட்டு காமிக்கிறேன். இப்போ அப்படியே மடித்து நம்ம எப்பயும் போல் தையல் போட்டுக்கலாம். சில பேர் ஹெம்மிங் பண்ணுவாங்க, நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு சொல்கிறலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சாரியோட கலருக்கு பைப்பிங் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக பைப்பிங்க்கு தையல் போடுங்க. ஒரு இடத்துல பெருசு சின்னதாக அந்த மாதிரி போடாதீங்க. ஒரே அளவாக பட்டிங்கன்னா தான் கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும், சேஃபு. இப்போ உருட்டி தைச்சிடலாம்.
இந்த மாதிரி ஒட்டி தைச்சிருங்க. இது நல்லா அழகாக குண்டு குண்டுன்னு வந்துச்சு பைப்பிங். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. பாருங்கள் அழகாக இருக்குது. இது வந்து நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா அது அப்படியே தெரியும். அதனால் அடியில் சேம் ப்ளூ கலர் கொடுத்து சுற்றிலும் ஒரு தையல் போடுறேன். இவ்வளோ தான் மிச்சம். இப்போ கேன்வாஸ் கட் பண்ணலாம். மடிச்சுக்கோங்க. அகலம் வந்து 2 இன்ச் அளவுக்கு மடிச்சிருக்கேன். ஒயர் வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து அகலம் கம்மியாகவும் மேலே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சுக்கு எடுத்தேன். 2.5 இன்ச்சுக்கு மட்டும் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வரும். அதாவது கீழே வந்து சின்னதாகவும் மேலே வந்து அகலம் அதிகமாகவும் வரும். இது மாதிரி ஒரு 6 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இவங்க சிம்பிளாக டிசைன் கேட்டிருந்தாங்க. சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது மாதிரி 5 பீஸு, அதாவது பேக் சைடு 4 வேணும், கைக்கு 2 6 வேணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி இந்த மாதிரி 2 கிளாத்து கொடுத்துருக்கேன். 2லேயும் வச்சு அப்படி தையல் போட்டுக்கலாம். அவசரமாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. தைச்சி முடிச்சுட்டு கூட நம்ம ரவுண்ட் நெக்குக்கு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 பீஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட கிளாத் வச்சு பைப்பிங் பண்ணலாம். 1/2 இன்ச்சுக்கு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. ஈஸியாக தான் இருந்தது. நல்லா அந்த இடத்துல நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. இப்போ மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வரும்போது அந்த பீஸை விரித்து விட்டு அதுக்கு அடியில் இதை வச்சு அப்படியே தைச்சி விடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம அதை பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிக்ஸ் பண்ண ஒட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நூலை 2ஐயும் தனித்தனியாக விரித்து விட்ருங்க. இப்போ ஒன்று நம்ம பைப்பிங் பண்ணலாம். ரொம்ப சன்னமாக பைப்பிங் பண்ணுங்க, அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி 4 பக்கமும் சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. தூக்கி விட்டு அடியில் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மேலே மடக்கி விட்டு அப்படியே தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் நூலை கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க பிசில் அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டபுள் லைன் கொடுக்க போகிறோம். இந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்பி எடுத்துக்கலாம்.
தையல் ஒரே அளவாக போடுங்க. அப்போ தான் நீங்கள் தைச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு ஒரே அளவாக தெரியும். இப்போ திருப்பி எடுத்துடலாம். நான் பெரிய ஊசி வச்சு திருப்புறேன். உங்களுக்கு விருப்பமானதை வச்சு திருப்புங்க. திருப்பி விட்டு 2 ஓரங்களும் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நான் தையல் பகுதியை அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ கையெடுத்துக்கலாம். உள்ளே வந்து அந்த பைப்பிங் கிளாத்துக்கு ஹெம்மிங் பண்ணிடலாம். ஏன்னா மேலே ஏற்கனவே நம்ம மடித்து ஒரு தையல் போட்டிருக்கோம். இன்னொரு தையல் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் அந்த பைப்பிங் கிளாத்துக்கு மட்டும் ஒரு தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு சென்டர் கரெக்டாக மடித்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா வெளியில் நல்லா மடிச்சு வந்துடும். இப்போ வந்து நம்ம பைப்பிங்கோட மேலே ஏற்றி 1/4 இன்ச்சுக்கு இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வச்சு தைக்கும் போதே 1.5 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே லைட்டாக அப்படியே போக வளைவு போட்டு இந்த மாதிரி மேலே குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கேன். அது மேலே நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ அந்த பக்கம் தைச்ச மாதிரி இந்த பக்கமும் அப்படியே தைச்சி விட்றலாம். இதே மாதிரி 2 கைக்கும் போட்டுட்டு 2வது தையல் போடுங்க. லைட்டாக அந்த ஃப்ளிட்ஸ் மேலே ஒரே ஒரு தையல் மட்டும் அப்படி போட்டு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஒரு பீஸ் வச்சு தைக்கலாம். அது நேராக சென்டராக பார்த்து. இது மாதிரி தைச்சி விட்ருங்க. இப்போ நூலெலாம் கட் பண்ணி விட்டுடலாம். 2 கைக்கும் நம்ம வச்சு தைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. பேக் சைடு கழுத்துக்கு நேராகவும் அடிப்பக்கமும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இதில் ஷோல்டருக்கு இங்கிட்டு நான் கழுத்து ஹெம்மிங் பண்ணிட்டேன். 1/4 இன்ச்சு தள்ளி அப்படியே லைன் கொடுத்துட்டு வாங்க. இப்போ சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். அதோட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதே இதில் ரிட்டன் அப்படியே தையல் போட்டுட்டு இன்னொரு லைன் கொடுத்துருங்க. இப்போ இந்த சைடு ஒரு லைன் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த லைன் கொடுத்துடலாம். இது வந்து முன்னாடி கழுத்து வரைக்கும் வரும். கால் இன்ச் அளவு கரெக்டாக வச்சு தையல் போடுங்க.
இப்போ இது முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிடலாம். பீஸில் நல்லா பெரிய ஊசி வச்சு உள்ளே தள்ளி விட்டுட்டு 2வது தையல் போடுங்க. இப்போ அவ்வளோதான், 2 பக்கமும் நம்ம ஒரே மாதிரி தையல் போட்டிருக்கோம். கட் பண்ணிவிட்டு நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுருக்கேன், அடையாளப்படுத்திட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். ஒன்று வச்சு தைச்சிருக்கேன், அதுக்கு ஆப்போசிட் நேராக இந்த பக்கம் கிராஸாக வைங்க. வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து இங்கே கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வைக்கலாம். அது லைட்டாக தள்ளி வருது, அதை பிரித்து கட் பண்ணி விட்டுறலாம். இது மாதிரி 4 பீஸும் தைச்சி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அது சென்டரில் எப்பயும் போல் லைன் போட்டுக்கலாம். கைக்கு இதுக்கும் அது போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாசி வைப்போம், நல்ல கிராண்டாக தெரியும். இல்லை வேணாம் சிம்பிளாக இதே மட்டும் போதும் அப்படின்னாலும் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. நடுவில் மட்டும் ஒரு பட்டன் மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அப்படியே லைன் போடுங்க. ஒன்றுக்கு 4 தடவை. இப்போ அதுக்கு போட்ட மாதிரி இதுக்கும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிக்கல் சுடிதாரில் நிறையா சுடிதார் போட்டிருக்கேன், பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க. இன்றைக்கி கூட புது மாடல் ஒன்று போட்டிருக்கேன், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க நீங்களும் பார்த்து கற்றுக்கங்க. இந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்குது, அதில் ஹோல்ஸ் இருக்கும், அதை அப்படியே வச்சு நம்ம சுற்றியும் தைச்சி விட்றலாம். அங்கங்க
தைச்சிட்டு மேலே எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் பாசி கொடுத்துருக்கேன். What is this? Technology. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் தைச்சி விட்ருங்க லைட்டாக. I don't know why this guy is helping me, but அழகாக இருக்குது பாருங்கள். போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். crazy guy. This happens to you in public. What are you going to do? இப்போ பேக் சைடு நடுவில் வந்து அந்த பட்டன் வச்சுட்டு சுற்றிலும் சில்வர் கலர் பாசி கொடுத்துருக்கேன். ஒரு 4 ஓட்டை இருக்குங்க. அதை அப்படியே நம்ம சுற்றிலும் தைச்சிட்டு வரணும் பொறுமையாக. பாசி வந்து ஒரு 7-8 பாசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுற்றி நம்ம தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா சுற்றி தைச்சி விட்டு எல்லாத்துக்கும் பாசி வச்சு முடிச்சிடலாங்க. இப்போ இந்த 4 பக்கமும் அந்த நூலோடு சேர்த்து அந்த பாசியும் தைச்சி விட்டுறலாம். இப்போ டைட்டாக நின்றுக்கும். இது முன்னாடி கை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பேக் சைடு மேலே நல்லாயிருக்கு. இது மாதிரி டிசைன் அதுக்கு முன்னாடி போடலை. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டிங் டெய்லரில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் வரணும். அதுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணினா 1000 வந்துடும். செலக்ட் ஆகிடும் சேனலு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.